த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற கோட் அப்படிங்கிற இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் பாடலுடைய பாடல் காட்சிகளில் மைக்கு குறித்து பேசியிருக்காரு. அதாவது கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்கை கையில் எடுக்கட்டுமா. இதை விஜய் ரசிகர்களும் கொண்டாடுறாங்க, தம்பிமாரும் கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த மைக்கு சின்னத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு நாளும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1 மில்லியன் ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு பெரிய நடிகர், உச்ச நடிகர், அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து தேர்தல் களத்துக்கு வரப்போற தயாராகிற நடிகர் 2026 தான் அவர் வெளிப்படையாக போட்டிட போறாரு. அப்ப இந்த தேர்தலில் அவருடைய ரசிகர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இதை விஜய் எந்த இடத்தையும் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இது அப்படி விட முடியாது. ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும், இல்ல மறைமுகமான ஆதரவு கொடுக்கணும், இல்ல அப்படி கண்டுக்காம விடணும். ஆனா விஜய் அவர்கள் இந்த மைக் குறியீட்டு மூலமாக, ஏன்னா இந்த நேரத்தில் மைக்கை வச்சா அது நாம் தமிழ் கட்சிக்கு தான் போய் சேரும்னு தெரியும். அதுபோல மைக் அப்படிங்கிற வார்த்தையை பாடல் காட்சியில் வச்சாலும் அது நாம் தமிழ் கட்சி தான் போய் சேரும் தெரியும். ஆனா தெரிந்திருந்தே விஜய் வச்சிருக்காரு. ஏன்னா விஜய் அவர்கள் எந்த இடத்திலும் அண்ணன் சீமானோடு முரண்படல. சொல்ல போனா ஒரு நல்ல புரிதலோடு தான் அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் நட்புறவோடு இருக்காங்க.